சென்னை ஒருபோதும் தூங்காத நகரம். ஆனால் காலையில் ஒரு ஓசை இல்லை. அந்த பழக்கப்பட்ட இனிமையான சிட்டுக்குருவியின் கூச்சல். ஒரு காலத்தில் சிட்டுக்குருவிகள் எல்லா வீடுகளிலும் இருந்தன. கல்லூணிகளில் கூடு கட்டின. அரிசி மேலே தொழுந்தது. குழந்தைகளோ அவைகளை விளையாட வைத்தனர். அவை பறவைகள் மட்டுமல்ல, குடும்பமே. இப்போது அவை மறைந்து வருகின்றன. கூரைகள் மாறி கண்ணாடி கோபுரங்கள் ஆகிவிட்டன. விசைகள் மாறி டெக்னாலஜி ஆகிவிட்டன. பூச்சிக்கொல்லிகள் உணவை விஷமாக்கிவிட்டன. நாம் காணவில்லை. இன்னும் சிலர் அவர்களை மறக்கவில்லை. இங்கே ஒரு வீரங்கை இருக்கிறாள், சாதனா ராஜ்குமார். ஒரு சாதாரண வீட்டிலிருந்து அவள் நடத்திய சிட்டுக்குருவி புரட்சி. 6000க்கும் மேற்பட்ட கூடுகள், நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் மீண்டும் வந்துள்ளன. அவை மறைந்து விட்டதல்ல, நாம் தான் கேட்க மறந்துவிட்டோம். இப்போது ஒரு நகரம் விழித்தெழுகிறது. பெரம்பூர் முதல் பெசன்ட் நகர் வரை பள்ளிகள், வீட்டு மக்கள், நெச்சுரல் கிளப்புகள் இணைகின்றனர். சிறு சிறு இடங்களில் சிட்டுக்குருவிகள் திரும்புகின்றன. ஒரு சின்ன தெருவில் ஒரு அம்மா சிட்டுக்குருவி குஞ்சுக்கு உணவு ஊட்டுகிறாள். ஒரு பால்கனியில் ஒரு கூடு பாதுகாப்பாக இருக்கிறது. இவை திரும்பும் தொடக்கங்கள். ஆனால் இதற்கு உங்கள் உதவி தேவை. நீங்களும் உதவலாம். ஒரு மரப்பெட்டி, ஒரு சிறு தண்ணீர் கிண்ணம், சிறிது தானியம் உங்கள் ஜன்னல் ஓரத்தில் வையுங்கள். காத்திருங்கள் குரலுக்காக. நாம் சற்று கொஞ்சம் பராமரித்தால் அவை திரும்பும். சிட்டுக்குருவிகள் நினைவாக மட்டுமே மாறக்கூடாது. மீண்டும் இந்த நகரம் சிரிப்பட்ட குரலால் முழங்கட்டும்.